மட்டக்களப்புல 27 வயசு இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த மனைவிய கணவன் துப்பாக்கியால பட்டு மோசமா துப்பாக்கியால சுட்டிருக்கேர். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நடக்கிறது வெளிவர்ற விஷயங்களை பார்க்கும்போது பட்டு பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு பிரபல்யமான பெரிய பாடசாலையில படிக்கக்கூடிய 10ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய 2-3 பொடியன்மார்கள் போலீசால கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 விஷயத்தையும் தான், இதனுடைய பின்னணி என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். முதலாவது, கணவன் மனைவியை துப்பாக்கியால சுட்டிருக்கார் என்ற விஷயத்தை பார்த்தோன்னு எனக்கு பட்டு பயங்கரமா இருந்தது. என்னையா துப்பாக்கியால சுடுறாங்களா? கணவன் அவ துப்பாக்கியெல்லாம் விட்டு வச்சிருக்கிறாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா அந்த சமுதாயத்துல நடக்கிறது, இந்த சமுதாயம் எங்க போகுது? உண்டா கொல்றதும் கொலை செய்யறதையும் தான் பார்க்க கிடைக்குது. இப்ப சில நாளைக்கு முதல் தான் மட்டக்களப்புல இந்த நகை காசப்பட்டு ஒரு அக்காவை அடிச்சு துன்புறுத்தி கிணத்துள்ளுக்கு தூக்கி போட்டாங்க. அதே கிணத்துள்ளுக்கு பல நாளா இன்னொரு அக்காவை அப்படி செஞ்சு அழுகிய நிலையில கிடந்தாங்க. அந்த விஷயமே மறக்க முடியல, அதே கடந்து போக முடியல. அடுத்து துப்பாக்கியால சுடுறாங்களா? ஏன் துப்பாக்கியால சுட்டியன்னு பார்க்க போனா, இந்த சம்பவம் மட்டக்களப்புல வாகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல தான் நேற்றைய முன்தினம் நடந்திருக்குது. என்னண்டா, இந்த துப்பாக்கியால சுட்ட கணவனுக்கு அவரினுடைய மனைவி, இந்த படுகாயம் அடைஞ்சிருக்கிற இந்த மனைவிக்கு வயசு 27 வயசு, 3 பிள்ளைகள் இருக்கு. 2 பேருமே குடும்பமா நல்ல அழகான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. எல்லா குடும்பத்திலையும் வர்ற மாதிரி அவங்களோட குடும்பத்திலையும் ஏதோ சின்ன பிரச்சனைகள், ஏதோ பிரச்சனை ஒன்று வந்திருக்கு போல, குடும்ப தகராறு ஏதோ வந்திருக்குது. அதனால 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க. மனைவி தாயோட, தன்னுடைய சொந்த தாயோட வாழ்றாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை, குடும்பங்கள்ல இருந்து பிரிஞ்சு வாழ்றனால கணவன் சேர்றதுக்கோ என்னமோ முயற்சி, என்னமோ சிக்கல் போயிருக்கு. முடியாத கட்டத்துல பழிவாங்கிற நோக்கம் தான் சொல்லப்படுது. கணவன் என்ன செஞ்சிருக்காருண்டால், மனைவியை துப்பாக்கியால, துப்பாக்கிண்டா இந்த காட்டு துப்பாக்கி வேட்டையாடுறதுக்கெல்லாம் இடியன் என்று சொல்லுவாங்க, அந்த மாதிரிக்கு துப்பாக்கியால மனைவியை பட்டு மோசமா துப்பாக்கியால சுட்டிருக்கேர். மனைவி கடும் சீரியஸா பட்டு மோசமா படுகாயம் அடைஞ்சி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கடவுளே என்று அவங்களோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம சிகிச்சை பெற்று மறுபடியும் வீடு வந்து சேரணும், நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். இதை பார்க்கும்போது இந்த குடும்பத்துல எல்லாம் சின்ன பிரச்சனைகள்டா கூடுதலா என்ன செய்வாங்க, ஏதாவது வாய்த்தக்கம் வரும், இல்லண்டா கைகளப்பாக்கி சின்ன அடிப்படி சண்டை வரும், இதோட நிறுத்திடுவாங்க. இதை தாண்டி பிரிச போக மாட்டாங்க. அப்படி இல்லடா பிரிஞ்சு போயிருவாங்க. ஆனா இப்ப சின்ன பிரச்சனைடா, பிள்ளைகள் தாய் தந்தையை கொள்றாங்க. ஒரு கணவன் மனைவியா இருந்தா மனைவி கணவனை போட்டு தள்ளுறாங்க, கணவன் மனைவியை போட்டு தள்ளுறாங்க. இதெல்லாம் கூடுதலா நாங்க அந்த நாடகங்கள், திரைப்படங்கள்ல இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஆனா இப்ப அதுவும் ஈழ தேசத்துல, கூடுதலா வடக்கு கிழக்குல தமிழர் சமுதாயத்துல இந்த மாதிரியான செய்திகள், இந்த மாதிரியான சம்பவங்கள் எக்கச்சக்கமா பார்க்க கிடைக்குது. இப்ப பிரச்சனை என்னண்டா, ஒரு குடும்ப பிரச்சனையால பிரிஞ்சு வாழ்ற மனைவிய 3 பிள்ளைகளும் இருக்குது. கணவன் இடியனால, அதாவது ஒரு காட்டு துப்பாக்கியால சுட்டு இருக்கேர். கணவன் இப்ப தப்பிச்சு போயிட்டார். போலீஸ் அவரை கைது செய்யறதுக்காக, துப்பாக்கியோட தப்பிச்சு போனத கணவனை கைது பண்றதுக்காக, குற்றவாளியை கைது பண்றதுக்காக காவல்துறை கடுமையான தீவிரமா தேடுறாங்கன்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கேட்கும் போது ஐயா ராசா, ஒருத்தவங்களை கொல்றதுனால எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது, பாவம். அதனால எங்களுக்கு துன்பம், மோசமான ஒரு விஷயத்தை தான் நாங்க சம்பாதிக்கிறோம். அதனால ஒருத்தவங்களை எங்களுக்கு பிடிக்கலையா, இப்ப சில நேரத்துக்கு எனக்கு கூட நான் காணொலிகள் கதைக்கும் போது சிலவங்க என்னைய பாராட்டுவாங்க, சில பேர் ஏதாவது தவறான கருத்துக்கள் போடுவாங்க. நாங்க அவங்க அந்த மாதிரியான ஆக்கள் மேல எனக்கு கோபமே வரதில்லை. நான் அவங்களுக்கும் கடவுள்கிட்ட அவங்களுக்கும் சேர்த்துதான் நான் வேண்டிக் கொள்றது. அவங்களும் நல்லா இருக்கும், அவங்களோட குடும்பமும் நல்லா இருக்கும். இது போலதான் நான் நினைக்கிறேன். அவங்கள நான் ஏசுறதோ பேசுறதோ எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நான் கருத்துக்கள்ல கூட அவங்களுக்கு நான் பேச போறது இல்லை. அவங்களும் அந்த மனநிலையில மாறி என் மேல தவறுகள் ஏதாவது இருந்தா நான் திருத்திக் கொள்ளதான் முயற்சி செய்யறேன். நான் என்ன சொல்ல வாரேன்டா, யார் மேலையும் நாங்க கோபப்பட்டு தவறான இந்த கொலை சம்பவம், கோபப்பட்டு மோசமான செயல்கள் செய்யக்கூடாது. அதை தான் நானும் சொல்ல வாரேன். இந்த சம்பவம் நேற்றைய முன்தினம் 28ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்துல வாகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல இந்த சம்பவம் நடந்தது. அடுத்தது, ஒரு பிரபல்யமான ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல 3 படிக்கிற 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 பொடியன்மார்களும் இன்னொரு பழைய மாணவரும் போலீசால நேற்றைய முன்தினம் 28ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்க போனா, இந்த சம்பவம் ஒரு கிழமைக்கு, ஒரு 2 கிழமைக்கு முதல் இந்த சம்பவம் பெரிய பள்ளிக்கூடமா, அந்த பள்ளிக்கூடத்துல 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 குழுக்குள்ள வாக்குவாதம்
பள்ளிக்கூடத்துல தெரியிட்டானே சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும். அந்த மாதிரிக்கு சண்டைகள் வந்து அந்த ரெண்டு டீம் படிக்கிற அந்த பொடியன்மார்கள் ரெண்டு டீமுக்கும் வாக்குவாதம் வந்து ஒரு டீம் இன்னொரு டீம்ல உள்ள ஒரு பொடியனை பட்டு மோசமா அடிக்கிறான். அடிக்கிறது எப்படி இருக்குண்டா ஒரு பட்டு மோசமா அந்த எல்லாம் அப்படி அடிக்கிறானுங்க. பார்க்க பாவமா இருக்கு. ஒரு பொடியன் அடி வாங்குறான். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொடியன் அடி வாங்குறான். பார்க்க கவலையா இருக்கு. பள்ளிக்கூடத்துல இப்படி எல்லாம் நடக்குமா? இவ்வளவு அனுமதி இருக்கா? இன்னும் இப்படி இருக்கிறானுகள் பார்த்தா அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளத்துல வெளியாகி இருந்துச்சு. நானும் பார்த்து நான் கடும் கவலையா இருந்தது. ரொம்ப கவலையா இருந்தது. கோபமும் வந்தது. பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்கள், அதிபர்கள், பொறுப்பு வாய்ந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இது போல எனக்கு வந்து நானே யோசிச்சேனா. ஆனா விஷயம் என்னென்றால் இந்த சம்பவம் இப்ப நான் ஒரு நேற்றைய முன்தினம் ஒரு 2 நாளைக்கு முதல் தான் இந்த காணொலியை பார்த்தேன். ஆனா இப்ப ஒரு 2-3 நாளைக்கு முதல் சமூக வலைத்தளத்துல இந்த வீடியோ, அதுல ஒரு நபர், அதுல ஒரு பொடியன் அந்த வீடியோ எடுத்து போட்டு, அதுக்கு முதல் என்ன நடந்திருக்குன்னா அந்த பிரச்சனை பாடசாலையில அந்த பள்ளிக்கூடத்துல வந்து தெரிய வந்து அங்கே சுமூகமா பேசப்பட்டு விஷயம் வந்து ஒரு அளவுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அங்கேயே நைசா கதைச்சு பேசி முடிச்சு விட்டுட்டாங்க. ஆனா அந்த வீடியோ லேட் ஆகி தாமதமாகி இப்ப 2-3 நாளைக்கு முதல் சமூக வலைத்தளத்துல வெளியாகி அது பெருசா வைரலானதன் பிற்பாடு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொடியன், அந்த பள்ளிக்கூடத்துல அந்த அடி வாங்கின அந்த பொடியனுடைய பெற்றோர்கள் போலீஸ்ல ஒரு முறைப்பாடு கொடுத்து போலீஸ் இதை நேற்றைய முன்தினம் விசாரிச்சு இது சம்பந்தப்பட்ட 10ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய 2 பொடியன்மார்களையும் இன்னொரு பழைய இதுக்கு முதல் படிச்ச பழைய மாணவர் என்று சொல்லுவாங்க, அவர் ஒருத்தரையும் மொத்தம் 3 பேரையும் விசாரணைக்கு கூட்டி கொண்டு போய் நீதவான் அது விசாரிச்சதன் பிற்பாடு நீதவான் முன்னிலைப்படுத்தி அவங்கள இப்ப இந்த 3 பேரை என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க? இந்த சின்ன பிள்ளைகளை எல்லாம் பராமரிக்கிற நிலையத்துக்கு அதை சொல்லுவாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து ஆக்கள் அனுப்பி இருக்கிறாங்க. உண்மையாகவே அது ஒரு நல்ல விஷயம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் என்றால் இன்னண்டு வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல அடிக்கிற அளவுக்கு, அதுவும் ஒரு பழைய மாணவரை எல்லாம் சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு என்ன ஆத்திரம்? இதெல்லாம் ஒரு நல்ல பண்பு இல்லை, நல்ல பழக்க வழக்கம் இல்லை. வீட்டுக்கள்ல உங்களோட பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இப்ப நான் நிறைய விஷயங்களை பாக்குறேன். நான் ஒரு பள்ளிக்கூடத்திலயோ வேற எங்கேயாவது ஒரு சின்ன பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டாங்கடா, அவங்க வந்து சொன்ன அம்மா அப்பாட்ட நீங்க என்ன தப்பு பண்ணா, உண்மையில என்ன தவறு இருக்கு, என்ன விஷயம்ன்றத தீர விசாரிச்சு அந்த தவறை பண்ணக்கூடாதுன்னு கண்டிக்கணும். ஆனா இப்ப இருக்கிற சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கடா, எல்லாரையும் சொல்லல, சில பேர் என்ன செய்யறாங்கடா, யார் அடிச்சது, என்ன நடந்தது, உண்மையில கை வச்சாங்க, என்ன பிரச்சனை எதுவும் பாக்குறீங்க, விட்டாத நீ ஏன் சும்மா வந்தா, நீ அடிச்சிருக்கணும், நீ அவனையே விட்டுட்டு வந்தா. இந்த மாதிரிக்கு வந்து பிள்ளைகளுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு பழக்கி கொடுக்கிறது, அடிபடி படுங்க சொல்லி கொடுக்கிறது, நீ திருப்பி அடின்றது, வன்முறையை தூண்டுற மாதிரிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பண்பை ஊக்கப்படுத்துறது, அது போல செய்யக்கூடாது. அதுக்காக நான் அடிச்சா அப்படியே வாய் பார்த்துட்டு அப்படி வாங்கன்னு சொல்லல. என்ன சொல்றேன்னுடால், நீ தப்பு பண்ணாத, நீ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட நல்ல அன்பு செலுத்து, இந்த மாதிரிக்கு சில விஷயங்களையும் சொல்லி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்களும் ஆசிரியர்களோ அதிபர்களோ யாராக இருந்தாலும் பக்கசார்பு, அங்கால பக்கசார்பு இங்கால பக்கசார்பு அப்படியெல்லாம் இல்லாம பொதுவா நீங்க நினைக்கலாம் ஒரு பள்ளிக்கூடம் தானே, அதுல நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தினால என்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனை அதுல இருக்கிற அந்த 10 பேர் தான் நாளைக்கு இந்த நாட்டையே ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகலாம். பாரிய குற்றவாளிகளா மாறலாம், மிகப்பெரிய ஒரு மோசமான ஆக்களா மாறலாம். நல்ல பண்புகளை பழக்கிறதுக்கு பாடசாலைகளும் வீடுகளும் பெற்றோர்களும் நீங்க எல்லாரும் பொறுப்பு வாய்ந்த நபர்களாக இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம். அப்பதான் இந்த நாடு இன்றைக்கு இல்லைன்றாலும் நாங்க இல்லாத ஒரு காலத்திலேயாவது ஒரு நல்ல ஒரு பண்பான, ஒரு அன்பான, நல்ல ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு சிறந்த நாடாக இருக்கும். நன்றி சொந்தங்களே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அமையட்டும். நீங்க நான் எல்லோருமே இந்த நாட்டில், இந்த உலகத்துல, இந்த பூமியில எல்லோருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். நீங்களும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. பாய், குட் நைட், பாய்.